அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மனோன்மணியம் பல்கலையில் பட்டமளிப்பு விழாவினை தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் புறக்கணித்திருக்கிறார். ஆளுநர் ரவி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிக்கும் நிலையில் இதனை உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, முழுமையான நிச்சயமாக திருநெல்வேலி மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா தற்போது பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொள்ளவில்லை. அதாவது 40,622 பேர் பட்டங்கள் பெறக்கூடிய தகுதியான நபர்களாக இருக்கக்கூடிய நிலையில 459 பேருக்கு நேரடியாக பட்டங்களை வழங்குகிறார். இந்த சூழல்ல தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. அவர் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல ஏற்கனவே அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்ளாத சூழல்ல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆளுநர் தமிழக அரசின் இடையான மோதல் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரும் பல்கலைக்கழகத்தினுடைய இணை வேந்தருமான தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொள்ளாதது ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி தலைவர்கள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவரான நயினார் நாகேந்திரன் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.